உங்க உங்க நேரத்தை ஒதுக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்க நேரம் வந்து ஆஹ், நல்ல ஒரு பெனிஃபிட்டா தான் அமையும். ஓகே, ஸோ வெல்கம் டு ஐஎம்சி ஹெல்த் கேர். ஸோ யாரு புதுசா வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் டீப்பா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஐஎம்சி ஹெல்த் கேர் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் இந்தியா. மலேசியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 இயர்ல வந்து அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. இந்த வருஷம் பிப்ரவரி தான் டேக் ஆஃப் பண்ணி நேஷன் வைட்டா நம்ம மிஸ்டர் மூர்த்தி, பூவன், அப்புறம் மேத்யூ, சேகர், நாதன்ஜி எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி நேஷன் வைட் அன்னைக்கு தான் நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். ஸோ சேஃபா சொல்ல போனா நம்மளுக்கு மோர் தென் 20,000 கன்சியூமர்ஸ் இருக்காங்க விதின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிலோசபி ஆஃப் ஐஎம்சி வந்து ஹெல்த்தி லீவிங், ரைட்? ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்து என்கரேஜிங் பீப்புள் டு லீவ் ஹெல்த்தி ஆர் மேபி ஹெல்த் கான்சியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரியலைஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து நாணயமா தான் மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்கு பாருங்க, 932402. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணி தான் வந்திருக்காங்க. இது மலேசியாவுக்கு வர்றதுக்கு முன்ன 2 சைனீஸ் தான் இதை மலேசியா கொண்டாந்தாங்க. ஸோ கொண்டாடும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா கோவிட் நடந்துச்சு. மலேசியா சாரி இந்தியாவில் வந்து கோவிட் நடந்தது. ஸோ நடந்தோடனே அந்த கோவிட் கிரைசிஸ்ல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அப்போ இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல் ஆகும், பெட்ஸ் கூட பத்தாக்குறை ஆயிடுச்சு. ஈவன் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் கூட பத்தாக்குறை ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் மோடி கவர்மெண்ட் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா கோவிட் டைம்ல நவ் வி ஆர் ஓப்பனிங் த டோர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், நேச்சுரல் மெடிசன். வி ஆர் ஓப்பனிங் த டோர் அப்படி சொன்னோன்னே இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட 2 பைலட் ப்ராடக்ட் துளசி டிராப்ஸ் அண்ட் மஞ்சள் டிராப்ஸ் அதை வந்து 1 மில்லியன் பாட்டில்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க டு டெலிவர் டு த கோவிட் பேஷண்ட்ஸ். அப்ப குறுகிய காலத்திலேயே நிறைய பேர் வந்து குணமாயிட்டாங்க. அந்த கோவிட் கிரைசிஸ்ல இருந்து, கோவிட் டிசீஸ்ல இருந்து குணமாயிட்டாங்க. ஏன்னா நம்ம பொருள் வந்து தடுப்பு சக்தியை உருவாக்கும். ஓகே, ஸோ அந்த கோவிட் கிரைசிஸ் முடிஞ்ச கையோட ஐஎம்சி கிட்ட கேட்டிருக்கிறாங்க மோடி கவர்மெண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் வேணும் அப்படின்னு. அப்ப ஐஎம்சி மேனேஜ்மெண்ட் டீம் என்ன சொல்லியிருக்காங்களோ, எங்களுக்கு அங்கீகாரம்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க வந்து புது மார்க்கெட்டுக்கு போறோம், ஏஷியா மார்க்கெட், பிகினிங் வித் மலேசியா. ஸோ தி கோயிங் டு யூஸ் மலேசியா as a springboard to go to ஏஷியா கண்ட்ரி அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அப்ரூவல், இந்த லைசன்ஸ் அப்ரூவல் மட்டும் எடுத்து கொடுத்துறீங்க, அதுதான் பிகஸ்ட் அங்கீகாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோடி கவர்மெண்ட் அண்ட் மலேசியன் கவர்மெண்ட் டீல் பண்ணி தான், பிளஸிங் பண்ணி தான் இந்த கம்பெனி மலேசியாவுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு 1 இயர் லைசன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இயர் again they receive 1 year license. Third year IMC Healthcare Center received 5 years renewal license. Straight away 5 years. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ராக்டிஸ், they follow the code of conduct. அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாணயமா they comply the requirement of Kementerian Dalam Negeri and the AGL requirement. அப்ப இந்த கம்பெனி வந்து ஒரு நாணயமான கம்பெனி. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், ஸோ இதான் ஏஜிஆர் லைசன்ஸ், 5 இயர்ஸ் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம HQல போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நம்மளோட HQ எங்க இருக்குன்னா அலாம் டமாய் சராஸ். ரைட், அங்க போனீங்கன்னா லாபியில வந்து எல்லா ப்ராடக்ட் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து லீடர் ட்ரைனிங் ஹால் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இவர் தான் வந்து நம்ம ஃபவுண்டர் அசாஸ் டாக்டர் அசோக் பத்தியா. அவருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டு கொடுக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கல, ஒரு புரட்சி உண்டாக்குவோம் உலகத்துல அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. என்ன புரட்சி அப்படின்னாக்கா ஒரு ரெவல்யூஷனா. என்ன ரெவல்யூஷன்னா ஆயுர்வேதா வந்து உலகம் முழுவதும் போய் அறிமுகப்படுத்த அப்படின்னு ஒரு ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்னு சொல்ல மாட்டாங்க, வைரல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர் அசோக் பாத்தியா வந்து ஆயுர்வேதா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல போட்டோன்னு அது வைரல் மாதிரி பரவுது. அதுக்கும் மேல இது நல்ல விஷயம் அப்படின்னும் போது நிறைய பேர் அதை வெல்கம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரெமெண்டஸான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கறோம். ஓகே, அடுத்தது அவரோட சன் பாத்தீங்கன்னா அவரும் இவரும் சேர்ந்து தான் இந்த வியாபாரத்தை பெரிய லெவல் கொண்டு போறாங்க. ஸோ சன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷனரி. அவர் இந்த வியாபாரத்தை ஆன்லைன்ல கொண்டு போனாதான் குளோபல் கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு இந்த வியாபாரத்தை நெட் காமர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ நெட் காமர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அதுதான் நீச்.
இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டு ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட் வீட்டுக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஐஎம்சி ப்ராடக்ட் அப்படி யூ ஆர்டர் ஃப்ரம் ஹோம், ப்ராடக்ட் டெலிவர் டு டாஸ். ஓகே, அது பெரிய இண்டஸ்ட்ரி. நம்மளோட HQ இன் இந்தியா பாத்தீங்கன்னா ஹரித்வார், உத்தரகாண்ட் அங்கதான் இருக்கு, பஞ்சாப் ஏரியால. அதுதான் நம்மளோட HQ. அண்ட் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட், ஓகே, நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட். they don't allow third party to do the packing, okay, or manufacturing or even R&D. even scientists எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த R&D, சொந்த சயின்டிஸ்ட், தேர்ட் பார்ட்டி இல்ல. ஏன்னா தேர்ட் பார்ட்டினா அங்க ஒரு காஸ்ட் இன்வால்வ் பாருங்க. ஓகே, அதுக்கும் மேல நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா we comply according to FDA standard, including the halal approval, FDA standard, organic and natural products. Right? Then இதுதான் நம்மளோட warehouse, IMC warehouse. இது வந்து பாத்தீங்கன்னா 280,000 ஸ்கொயர். இந்த இடத்துல இப்போதைக்கு more than $1 billion worth of inventory அங்க இருக்கு for local process and also for export. So அவங்க குளோபல் போறதுக்கு தயாராயிட்டாங்க. Alright. நம்மளோட முதல் ப்ராடக்ட், ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், நம்பர் 1 ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எலோவேரா. ஸோ எலோவேரானா சோத்து கத்தார். ஸோ இந்த எலோவேரா கூட நீங்க பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து எடுக்கு. சொந்த ஃபார்மே வச்சிருக்கிறாங்க ஐஎம்சி ஓன் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம். ஓகே, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து எடுத்தா என்ன ஆகும்? தேர்ட் பார்ட்டி மக்கா பண்ணுவாங்க. அப்புறம் லாஜிஸ்டிக் அங்கேயும் மக்கா பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் அங்கேயும் மக்கா பண்ணுவாங்க. பை த டைம் அது வந்து எண்ட் யூசருக்கு போனுச்சுனாக்கா த பிரைஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனா இங்க வந்து ஓன் ஃபார்ம், ஓன் ரா மெட்டீரியல் அப்படிங்கும்போது தே கண்ட்ரோல் த பிரைஸ். அதிகமா விற்காம மலிவா விற்கிறாங்க. ஏன்னா ஃபார்ம் இஸ் தி ஓன். சீபக்தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகை. இந்தியால சீபக்தான் பேர் வந்து ஹிமாலயன் பேரி. ஆனா மலேசியாவுக்கு வந்தோன்னா ஹிமாலயன் பேர் வைக்க முடியாது, ஏன்னா இன்னொரு கம்பெனி இருக்கு ஹிமாலயான்னு சொல்லிட்டு. அதனால அவங்க பொட்டானிக்கல் பேர் வச்சுட்டாங்க, சீபக்தான் பேர் வச்சதுதாங்க. இன்னைக்கு மலேசியால யாரு அதிகமா இதை வாங்குறா, கன்சியூம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனீஸ். ஏன்னா சைனீஸ்க்கு வந்து இந்தியன்ஸ் மாதிரி சைனீஸ்க்கும் அறிமுக தேவையில்லை சஞ்சீவி மூலிகை இந்த நேம் ஆஃப் சீபக்தான். ஏன் அறிமுக தேவையில்லைன்னா அவங்களுக்கு 800 இயர்ஸ் ago அந்த ஜெங்கிஸ்கான் கதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து போருக்கு போனாங்கன்னா அவங்க அடிப்பட்ட குதிரையெல்லாம் விட்டுட்டு போருக்கு போவாங்க. போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த அடிப்பட்ட குதிரை வந்து குணமாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்டெமினா ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் புஷி ஆயிருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து சஞ்சீவி பழத்துக்கு சாப்பிட்டுருக்கு. அப்ப அங்கதான் அவங்க அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த பொருளுக்கு வந்து த பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் ஃபார் ஈவன் ஹியூமன் பீங். அப்ப 800 இயர்ஸ் ago அது வந்து. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி மொங்கோலியா, த்ரூ அவுட் சைனா ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைக்கும் 50 விதமான சீபக்தான் பாட்டில்ஸ் பண்ணி இன்னைக்கு மால்ஸ்ல விற்கிறாங்க. அதுக்கும் மேல ஷாப்பில இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஃபுட் சப்ளிமெண்ட். ஏன்னா அவ்வளவு அதுல வந்து நிறைய சக்தி இருக்கு. அந்த சக்தியை பத்தி நான் பேசுறேன். ஓகே, ஸோ அடுத்தது துளசி. ஓகே, துளசி பேசல். துளசி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸுக்கு அறிமுக தேவை. ஓகேங்களா? ஸோ நான் சில நேரம் நம்மளும் சுத்தி வரோம் கோயில்ல அது துளசிய. ஆனா அதோட மகிமை நம்மளுக்கு தெரியல. இந்த வியாபாரம் மூலியமா தான் அதோட மகிமையை நான் பார்க்க 9 மாசமா அற்புதமான ரிசல்ட். வியாதியில் உள்ளவங்க இதெல்லாம் கன்சியூம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ உலக ரீதியில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. ரைட்? ஸோ இன்னும் நிறைய அங்கீகாரம். ஓகே, உலக ரீதியில வேர்ல்ட் கிளாஸ் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்மளோட பொருள் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட், மெடிசன் இல்ல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பாபி சார் நீங்க போன வாரம் கொடுத்தீங்களா அந்த மருந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு. அது மருந்து இல்லைங்க, அது வந்து சத்து உள்ள பானம். இட்ஸ் பெவரேஜ், இட்ஸ் a ஃபுட் சப்ளிமெண்ட் ஃப்ரம் பிளான்ட், செடிகள், மரக்கறிகள் அண்ட் பழங்கள். ஆனா மருத்துவ சக்தி உள்ள பழங்கள், மருத்துவ சக்தி உள்ள செடிகள், மருத்துவ சக்தி உள்ள மரக்கறிகள். அப்ப அந்த மருத்துவ சக்தி உள்ள பழங்கள் எடுத்து ஆயுர்வேதம் மூலியமா 7 லெவல் 7 லேயர்ஸா பதம் பண்ணுவாங்க. அதுதான் ஆயுர்வேதா மாறுது. ஓகேங்களா? ஸோ சில பேர் என்ன செய்வாங்க, அந்த சவுத்து கத்தால செடியை உடைச்சி தண்ணியில சோக் பண்ணி மக்கள் நான் குடிக்கிறேன் சார் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்க கூடாது. ஏன்னா அது வந்து லாங் டேர்ம்ல ஸ்ட்ரோக்ல கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து 7 லேயர்ல கிளென்சிங் பண்ணிட்டு தான் ஆயுர்வேதாவை கொண்டு போறாங்க. ஓகே, இன்னொன்று வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம
ஐஎம்சியில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் கூட அடங்கியிருக்கு. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னும் போது நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்கன்னா, வெளியே போய் காஸ்மெட்டிக் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சிந்தட்டிக்கா இருக்கும், இல்லைன்னா கெமிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து எல்லாமே நேச்சுரல் அண்ட் அதுக்கும் மேல மலிவா இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ முக்கியமான ப்ராடக்ட் போவோம் நம்ம. முக்கியமான ப்ராடக்ட் நம்பர் 1 ப்ராடக்ட் ஐஎம்சி ஆரம்பிச்சது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோவேரால தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சோத்துக்கத்தால. அதுவும் ஜூஸ் ஃபார்ம் 500 ml. ஓகே, ஏன் இவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் தான் நம்பர் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90% கிட்டத்தட்ட 90% வியாதிகள் நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணமே நம்ம குடல். ஸோ எங்க வியாதிகள் ஆரம்பிக்குதுன்னா குடல்ல தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஏன் 90% வியாதி வந்து குடல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம அதிகமா சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 5 தடவை சாப்பிடுறோம். காலையில பசியா, அப்புறம் மத்தியான சாப்பாடு, அப்புறம் ஈவினிங் டீ, அப்புறம் ராத்திரி டின்னர் சாப்பிடுறோம். அப்புறம் அதுக்கும் மேல மெலிஷன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னன்னா சப்பர். ஸோ 5 மடங்கு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு எத்தனை வாட்டி டாய்லெட்டுக்கு போறோம் மலம் கழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி. அப்ப 4 தங்கிருச்சு, 10 நாளைக்கு 40 தங்கிருச்சு. ஸோ காலகாலமா நம்ம ஒழுங்கா டாய்லெட் போகலன்னா நம்ம உடம்புல வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸின் அடங்கிடும். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம சுவாசிக்கிற காத்தும் சரி, நம்ம குடிக்கிற தண்ணியும் சரி, இல்ல ரத்தம் பாஸ் பண்றதும் சரி, குடல்ல போய் குடல்ல இருக்கிற சத்துக்கள்ல போய் எடுத்துட்டு தான் நம்ம உறுப்பு முழுவதும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனா நம்ம குடல்ல இப்ப இருக்கிறது வந்து சத்துக்கள் கிடையாது, நியூட்ரியன்ஸ் கிடையாது, அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். இப்ப ஒரு எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தா குடல்ல வந்து தனியா ஒரு ஆர்கன் மட்டும் தெரியும். அது ஆர்கன் இல்லைங்க, அது அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸின். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, சுவாசிக்கிற காத்தா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற டாக்ஸின் எடுத்து நம்ம உடம்பு முழுவதும் உறுப்புகள்ல போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. ஸோ நம்ம உறுப்புகள்லாம் டாக்ஸிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா கிட்னி ஃபெயில் பண்ணிடும், பென்க்ரியஸ் அதோட வேலையை செய்யாது, கண்ணு பார்வை போயிடும், ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மூல காரணம்னு பாத்தீங்கன்னா குடல் தான். அப்ப இந்த பொருள் என்ன செய்யும்னா நம்பர் 1 குடலை சுத்தப்படுத்தும். ஓகே, இங்க நிறைய இலாஸ்ட்ரேஷன் இருக்கு, பட் நான் வந்து என்னோட சொந்த வார்த்தையில ஷார்ட்டா வச்சுக்கிறேன். ஓகே, நம்பர் 1 வந்து இந்த எலோவேரா என்ன செய்யும்னா நம்ம குடலை சுத்தப்படுத்தும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நேரா டெக்கரேஷன் செய்ய முடியுமா? முடியாது. அந்த வீடை சுத்தப்படுத்தும். அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேலன்சிங் பண்ண போறோம், நிறைய பில்டிங் பண்ண போறோம். அதாவது சப்ளிமெண்ட் சாப்பிட போறோம், இல்ல மருந்து சாப்பிட போறோம், இல்ல சத்து உள்ள உணவுகள் சாப்பிட போறோம். முக்கியமா என்ன செய்யணும்? குடலை சுத்தப்படுத்தும். ஓகே, குடலை சுத்தப்படுத்துறா இதோட வேலை. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும், டீடாக்சிஃபை. அப்ப ரத்தம் எங்க கொண்டு போய் டாக்ஸிக்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல கூட டாக்ஸிசிட்டி லெவல் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், டீடாக்சிஃபை பண்ணும். மூணாவது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடலை சுத்தப்படுத்துறதுனால நிறைய பேர் அவங்களே உணர்வாங்க என்னன்னா நம்ம உடம்பு குறைஞ்சிருக்கு சார், இதை குடிச்சு 2 மாசத்துல எனக்கு 4 கேஜி 5 கேஜி குறைஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்ஸின் அவ்வளோ வெயிட் நம்ம உடம்புல பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப அதை கிளைன்ஸ் பண்ணோன்னு வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்லிம்மிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொருளை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னையே குடிக்கணும், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னையே குடிக்கணும். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நீங்க சொன்னீங்க அது காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னே குடிக்கணும்னு. நானும் அந்த மாதிரிதான் செஞ்சேன், ஆனா பசிக்க மாட்டேங்குது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த இந்த பானத்துல வந்து எலோவேரா கம்ப்ளீட் நியூட்ரிஷன் இதுல இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அத்தனை சத்துக்களும் இதுல அடங்கி இருக்கு. அதனாலதான் அது பசிக்க மாட்டேங்குது காலையில பசியார எடுக்கிறதுக்கு. அதனால நம்ம பசியார ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மீல் சப்ளிமெண்ட் இல்லைங்க, இது வந்து சாரி, இது வந்து மீல் ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, இது மீல் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? அப்ப பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து தான் ஆகணும், லஞ்ச் எல்லாம் கண்டினியூ தான் பண்ணி ஆகணும், அதுக்கு மேல இந்த பானத்தை குடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்னொன்று விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடலை சுத்தப்படுத்துறதுனால நம்ம உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு வந்து நன்மை அடையும். அதிகமா நன்மை அடைகிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின், தோல், கூலிட் தான் வந்து நன்மை அடையும். அப்ப ஸ்கின் அண்ட் பியூட்டி நடக்கும் நம்ம உடம்பு. அப்ப நம்ம கண்ணுல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, இல்ல மார்க்ஸ் இருக்கு, இல்ல பிளாக் மார்க்ஸ் இருக்கு, இல்ல அரிப்பு இருக்கு, இல்ல இச்சினஸ், ரேஷஸ், சில சாப்பாடு சாப்பிட்டாக்கா ஒத்துக்காது, அதெல்லாம் வந்து அப்படியே அடங்கிடும், அப்படியே தீர்த்துடலாம். ஓகேங்களா? இவன் நான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, இஜிப்சியன் ராணி கிளியோபாட்ரா
அவங்க வந்து எலோவேரால தான் குளிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் ஸ்கின் அண்ட் பியூட்டி. அவ்வளோ ஆப்வியஸ் ஆனது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நூறு கணக்கான $100 ஈவன் $1000 வந்து காஸ்மெட்டிக் செலவு பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக், ஓகே, முகம் அழகு. ஆனா முக்கியமான இன்னர் அண்ட் பெர்மனன்ட் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, குடலை சுத்தப்படுத்துறது. குடலை சுத்தப்படுத்தாம நம்ம முகத்துல மட்டும் காஸ்மெட்டிக் போட்டு அழகுபடுத்தினா அது வந்து மேலா சர்ஃபேஸ்ல மட்டும் தான் அழகுபடுத்துறோம்னு அர்த்தம். ஆனா ரூட் காஸ் வந்து கொலோன் கிளான்ஸ். ஓகேங்களா, ஒரு கொலோன் கிளான்ஸ் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த எலோவேரா வந்து மார்க்கெட்ல விற்கிறாங்களா? ஆமா, கண்டிப்பா விற்கிறாங்க. ரொம்ப ஆதாயத்தை நோக்கி மார்க்கெட் பண்றாங்க. உதாரணத்துக்கு 152 வெள்ளி இருக்கு. இன்னொரு கம்பெனி ரொம்ப க்ளோஸ் டு ஐஎம்சி எலோவேரான்னு கேட்டீங்கன்னா 190 வெள்ளிக்கு விற்கிறாங்க மார்க்கெட்ல. அப்புறம் 200 வெள்ளி 300 வெள்ளிலாம் விற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சப்ளை பண்றாங்களா மார்க்கெட்ல ஆன்லைன்ல, இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு சீப்பா ரா மெட்டீரியல் வெளியே கிடைக்குமோ அவ்வளவு சீப்பான ரா மெட்டீரியல் எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட் பண்றாங்க. அப்ப யாரு அவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியே ரிலையபிலிட்டி இல்லை. ஆனா ஐஎம்சி எலோவேரா பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஐஎம்சி இஸ் த டாப் 5 ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க ப்ராசஸ் பண்ண எலோவேரா வந்து இன்னைக்கு 64 வெள்ளி தான் விற்கிற விலை வந்து $64. அதுவும் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா $49 கிடைக்கும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னை மெம்பர் ஆக்கிருங்க, ஏன்னா மெம்பர் பிரைஸ்ல நான் நிரந்தரமா வாங்குறேன், ஹோல் ஃபேமிலிக்கு இது தேவை, என் மனைவிக்கு தேவை, என் பிள்ளைங்களுக்கு டாட்டர்ஸ்க்குலாம் தேவை, ஏன்னா கொலோன் கிளென்சிங் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா மெம்பர் பிரைஸ் 49 இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஃபுட் சப்ளிமெண்ட் நான் சொன்ன மாதிரி சீபக்தான் சொன்ன போது ஜெங்கிஸ் கான் அப்படின்னு. ஓகே, இந்த சீபக்தான் சஞ்சீவி மூலிகை வந்து அமாங் இந்தியன்ஸ் அறிமுகமே தேவை. ஏன்னா இவன் ராமாயணத்துல கூட போட்டிருக்கு. பகவான் ராமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, லட்சுமணன் உடம்பு சரியில்லாத போது அனுமான்ட்ட போய் அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவரு போய் அந்த சஞ்சீவி பழமும் எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக மலையே எடுத்துட்டு வந்துட்டாரு. யாரு? நம்ம லார்ட் அனுமான். அப்ப ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஹிஸ்டரியில ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் அதிகமா அடங்கியிருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் லோட்ஸ் யோர் பாடி வித் ஆக்சிஜன். ஸோ நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் முக்கியமா இல்ல ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 மிக 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தவங்க வீட்டுல எமர்ஜென்சின்னு சொல்லி பிக்அப் பண்ண கையோட முதல்ல ஆம்புலன்ஸ்ல அட்மிட் பண்ண கையோட தண்ணி ஏத்துறாங்களா இல்ல ஆக்சிஜன் நெபுலைசர் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெபுலைசர் தான் கொடுக்குறாங்க. இவன் என்னோட அப்ளைன் பூவன் சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லை, அவங்க ஈல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கு, அதான் நம்பர் 1 அப்படின்ட்டு. அப்ப இந்த பொருள் வந்து லோட்ஸ் யோர் பாடி வித் ஆக்சிஜன். ஓகேங்களா, ஆக்சிஜன் லோட் பண்ணும் போது அதிகமான ஆக்சிஜன் உள்ள உடம்புல கேன்சர் செல் கேனாட் சர்வைவ். அது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல இந்த சீபக்தான் என்ன அடங்கியிருக்குன்னா, சீபக்தான் வந்து இட்ஸ் பவர் ஹவுஸ் ஃபார் எனர்ஜி. அப்ப யார் எடுக்கணும் அப்படின்னா அத்லீட்ஸ் எடுக்கணும். யாரு ஃபிட்னஸ் போறாங்க அவங்க இன்னும் ஃபிட் ஆகணுமா இது எடுக்கணும். யாரு அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க இது எடுக்கணும். யாரு ஸ்லிம்மிங் போறாங்க இன்னும் ஸ்லிம்மிங்கா இருக்கணும் இது எடுக்கணும். யாரு ஸ்கின் அண்ட் பியூட்டி அழகா இருக்கணும் அப்படின்னா அவங்க இது எடுக்கணும். அப்ப வியாதிக்கு மட்டும்தான் சீபாக்தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க. நாட் ஓன்லி ஃபார் இல்னஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் வெல்னஸ். இன்ஃபேக்ட் வெல்னஸ் மார்க்கெட் இஸ் பிகர். ஸோ அதோட நன்மை எல்லாம் நிறைய இருக்கு. ரிச் இன் நியூட்ரியன், தடுப்பு சக்தியை உருவாக்கும், அப்புறம் தோல், ஸ்கின் அண்ட் பியூட்டி, அப்புறம் ஹார்ட் ஹெல்த், இருதயத்தை கூட உதவி செய்யும், அப்புறம் ஜீரணமாகும். ஓகே, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஜீரணமாகும், அப்புறம் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. சீபக்தான் மார்க்கெட்ல இன்னைக்கு அதிகமா விற்கப்படுதா? அப்கோர்ஸ் அது வந்து ஹைலி டிமாண்ட் ப்ராடக்ட் ஆன் ஷாப்பிங். ரைட், இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி வந்து 100 வெள்ளில இருந்து 400 வெள்ளி வரைக்கும் மார்க்கெட் பண்றாங்க. அப்ப அதுக்கும் மேல அது வந்து என்னது, பவுடர், கேப்சியூல், டேபிள். ஸோ பவுடர், கேப்சியூல், டேபிள் நம்ம எடுத்தாக்கா அது என்ன செய்யும்னா இட் இன்க்ரீசஸ் த டாக்ஸிசிட்டி லெவல் இன் ஆல் யோர் பாடி, ஹியூமன் பாடி ஒரு ஹியூமன் சிஸ்டம். அப்ப நம்மளோட என்னது ஜூஸ், பானம் இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட். அப்ப லிக்விட் இஸ் பெட்டர், ஏன்னா இந்த லாங் டேர்ம் வரைக்கும் எடுக்கலாம், ஒரு பாதிப்பு கிடையாது. ஓகே, ஸோ சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அதிகமான விலையில விற்கிறாங்க. நம்மளோட பிரைஸ் 99 வெள்ளி தான், விற்கிற விலை 99 ரிங்கிட். இப்போ வந்து இது கேன்சர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா
99 ringgit இஸ் ரொம்ப மலிவான ஒரு விலை எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம மெம்பர் ஆயிட்டோம்னா 76 வெள்ளிக்கு வாங்கி. ஓகேங்களா? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் என்ன மெம்பர் ஆக்கிடுங்க, நான் மெம்பர் பிரைஸ்ல வாங்க போறேன் லாங் டேர்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பொருள் இருக்கு, நிறைய பானம் இருக்கு. ஓகே, முக்கியமான பானம் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஈவன் மூர்த்தி கூட வவுச் பண்ணுவாரு. எங்களோட டேர்னிங் பாயிண்ட் இந்த பொருளும் டர்மரிக்ல தான் நடந்துச்சு. ஓகே, இதோட நன்மை சொல்லிடுறேன். இது வந்து 5 விதமான துளசி இருக்கு, இதுல அடங்கி இருக்கு. 20 ml பாட்டில் ஐமோ சைஸ்ல தான் இருக்கும். இது வந்து குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 விதமான வியாதி மட்டும் இல்லைங்க, கூடிய விதமான வியாதியை இவரு உதவி செய்யும். இந்த பொருள் வந்து உதவி செய்யும். ஓகே, ஸோ சுருக்கமா வச்சுக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட். ஸோ என்ன ஏரியா வந்து இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மூர்த்தி. ஓகே, ஸோ பாருங்க 5 விதமான துளசி அதுல இருக்கு. ஓகே, அதோட நன்மை பார்த்தீங்கன்னா ரீச் இன் நியூட்ரன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த், அப்புறம் இருதயத்தை ஹெல்ப் பண்ணும், அப்புறம் தடுப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் ஆல்சோ ஜீரணமாக்கும் சாப்பிட்ட சாப்பாடு, அண்ட் ரெகுலேட்ஸ் பிளட் சுகர் லெவல். அப்படின்னா யார் எடுக்கணும்னா டயபெட்டிஸ் கண்டிப்பா டெய்லி ஐஸ் ஃபார்ம்ல போட்டு நிரந்தரமா குடிக்கும். அண்ட் ப்ரொமோட்ஸ் மென்டல் ஹெல்த். அப்படின்னா சில பேருக்கு இந்த டயர்டா இருக்கும், மென்டல் டயர்டா இருக்கும், தூக்கம் பத்தாது, தூக்கம் கெடுதலா இருக்கும், நைட் ஷிஃப்ட் செய்வாங்க, அவங்கலாம் இதை வந்து போட்டுக்கணும். ஓகே, தென் ரிச் இன் நியூட்ரன்ஸ். நமக்கு உடம்புல தேவைப்படுற அத்தனை சத்து உள்ள உணவும் இதுல அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மழையில நனைஞ்சா காமனா என்ன வருமோ அது எல்லாத்தையும் இது ஒரு கொஞ்சம் சுவாமா ட்ராப் பண்ணி குடிச்சிங்கன்னா தீர்த்துடலாம். கிளினிக் போவானா, ஃபார்மசிக்கு போவான். ஓகேங்களா? அப்போ இந்த பொருள் வந்து எல்லா வியாதியும் கியூர் பண்ணுமா அப்படின்னா இன்னும் கியூர் பண்ணோன்னு நம்ம கிளைம் பண்ணக்கூடாதுங்க. சம்டைம் ரொம்ப அதிகமா உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க டாக்டரை பார்த்து ஆகணும் அப்படின்னா டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ரைட்? இது வந்து ப்ரிவென்டிவ் பெட்டர் தென் கியூர். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷன் தான், வரும் முன் காப்பும், அதுதான் நம்மளோட பானம். ரைட்? ஸோ இது கூடிய ஜோடியா இன்னொரு பொருள் என்னக்கா, மஞ்சள் ட்ராப். ஸோ மஞ்சள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்கிட்ட பேசல் மட்டும் எடுத்துக்கிறேன், மஞ்சள் வீட்டுல இருக்கு அப்படின்னு அந்த மஞ்சள் தூளை காட்டுவாங்க. ஸோ அந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம டைரக்டா சாப்பிட முடியாது, குக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா டைரக்டா தண்ணியில போட்டு சோப் பண்ணி குடிச்சா, ஈவன் வீட்டுல இருக்கிற சோத்து கத்தாலையும் சரி, வீட்டுல இருக்கிற பாவக்காவும் சரி, வீட்டுல இருக்கிற முருங்கைக்காவும் சரி, சொந்தமா சோப் பண்ணி குடிச்சா அதுல அடங்கி இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணும் காத்தும். ஸோ அது வந்து லாங் டேர்ம்ல ஸ்ட்ரோக்ல போய் முடிஞ்சிடும். அப்ப இது நம்மளோட மஞ்சள் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற மஞ்சள்ல இது வந்து லிக்விட். ஸோ இதோட நன்மை வந்து அதிகம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஜாயின் ஹெல்த். இப்போ மூட்டு வலியெல்லாம் இருக்குல்ல, இது ரொம்ப உதவி செய்யும். ரைட்? தென் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். பிரெயின் ஹெல்த், இப்போ நான் சொன்ன மாதிரி மென்டலி டைப், அல்சைம், மருதியா இருக்கு, வயசாயிட்டாங்க அப்படின்னா இது எடுக்கணும் கண்டிப்பா. ஹார்ட் ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹெல்த். ஸோ ஸ்கின் ஹெல்த் அப்படி சொல்லும் போது நம்மளோட 99% ஸ்கின் கேர் இல்ல காஸ்மெட்டிக்ல வந்து டர்மரிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஆள வேற இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு டெஸ்டிமோனியல் ஒன்று ஷேர் பண்ணப்போம், அது ஸ்லைட்ல இருக்கு. ஓகே, வி கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், ஸோ அந்த ஸ்லைட்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் அங்க நிக்கிறேன், மிஸ்டர் ஃபூ இருக்காங்க. ஓகே, மிஸ்டர் ஃபூவோட பாஸ்ட். ஓகே, மிஸ்டர் ஃபூவோட டெஸ்டிமோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா மூர்த்தியோ நான் அந்த வியாபாரத்துல முடிவு எடுத்துட்டோம், ஆனா எப்படி டேக் ஆஃப் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க வந்து டெக்னாலஜி பிசினஸ், கிரிப்டோ பிசினஸ்ல இருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல இருந்தோமா. ஸோ ப்ராடக்ட் ரொம்ப நாள் ஆச்சு விட்டு. ஸோ எங்களோட அப்ளைன் மிஸ்டர் பூ சொன்னாரு, சரி நீங்க ப்ராடக்ட் கிளாஸ் போங்க, சாட்டர்டே அங்க நல்லா ஷேர் பண்ணுவாங்க, அதோட நன்மைலாம். ஸோ அங்க போனோன்னு நிறைய ப்ராடக்ட் நாலேஜ்லாம் ஷேர் பண்ணாங்க, அற்புதமா இருந்துச்சு. அதுக்கும் மேல வந்து நிறைய பேர் நன்மை அடைஞ்சு டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு டெஸ்டிமோனியல் தான் மிஸ்டர் ஃபூ, அங்கிள் ஃபூ அப்படின்னு. இவரோட டெஸ்டிமோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். 9 மாசமா இவர் டெஸ்டிமோனி தான் நான் ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு அற்புதமான வருமானத்தை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவரு என்ன சொன்னாருன்னா, முன்னுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கு நின்று சொல்றாரு, ஒரு 5 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தாரு. ஏன் படுத்த படுக்கையா இருந்தாருன்னா, அவர் ஃப்ரெண்ட போய் உதவி செய்ய போய் அவருக்கு வந்து ஸ்பைனல் இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ ஸ்பைனல் இன்ஜுரி வந்த உடனே அவரை வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கேஎல் பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் பண்ண கையோட அவங்க வந்து கைரோப்ராக்டிக் ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட், பிசியோதெரபி, ஃபார்மசூட்டிக்கல் ஜாப்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு ட்ரீட் பண்ணிட்டாங்க 2 மாசம். 2 மாசம் பிறகு அவங்க பேரு வெட்டி நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணாங்க, என்னன்னா கடைசி காலத்து வரைக்கும் நீ பேரலைஸ் தான்.
எந்திரிச்சு நின்று நடக்க முடியாது. அவரு திகஜூராயி ஏன் அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் பாய்ச்சி உங்களுக்கு ட்ரீட் பண்ணியாச்சு, உங்களுக்கு ரத்த ஓட்டமே இல்லை, அதனால நோ வே நீங்க எந்திரிச்சு நடக்கிறதுனா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவரும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, வீட்டுல போயிட்டு அவரு அறிமுகப்படுத்துற அத்தனை சப்ளிமெண்ட் மார்க்கெட்ல இருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு 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 ரத்த ஓட்டம் இல்ல. அதுக்கும் மேல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டாரு, மசாஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அயோனைஸ் மெட்ரஸ் ஒரு மெத்தை 20,000 வெள்ளிக்கு ஒரு மெத்தை கொடுத்து, இந்த காந்தம் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு 12 மாசம் படுத்திருந்தாரு. அப்பயும் மாற்றங்கள் இல்ல, அவரு படுத்த படுக்க. அப்ப அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு, வேண்டாம் போதும் அப்படின்னு. அந்த நேரத்துல தான் போன வருஷம் நவம்பர் அவரோட குட் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரு ஐஎம்சில இன்வால்வ் பண்ணி நம்மளோட பொருளை பார்த்துட்டாரு. இது துளசி டிராப்ஸையும் மஞ்சள் டிராப்ஸையும் பார்த்துட்டு அதோட நாலேஜ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு இவரை போய் பார்த்துட்டு சொல்றாரு, மிஸ்டர் ஃபூ ப்ரோ, ஐ காட் இன்வால்வ் இன்டு ஐஎம்சி. ஐஎம்சின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, ஆயுர்வேதா, நிறைய பேர் இதுல நன்மை அடைஞ்சிருக்காங்க, இந்த பொருளை நீ குடி, கண்டிப்பா நீ மறுபடியும் வந்துட போற அப்படின்னு. கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொன்னார். இவர் உடனே சொல்றாரு, இல்ல இல்ல நான் எல்லா பொருளும் பாய்ச்சிட்டேன், ஒண்ணுமே வேலை செய்யல, எனக்கு இது மேல நம்பிக்கையே போச்சு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல நம்ம வெளியூருக்குலாம் போனோம் ஹாலிடேக்கு, நம்ம வந்து படம் பார்க்கலாம் போனோம், தண்ணி சாப்பிடலாம் போனோம், ஆனா இப்ப நான் ஒண்டியா போயிட்டு இருக்கேன், எந்த நேரமும் எனக்கு உன் ஞாபகம் தான், நீ இதை குடி, நீ ஃபைட் பண்ணி நல்லா வா அப்படின்னு வற்புறுத்தினார். கூட்டாளி இல்லையா, சோ வற்புறுத்தினார். உடனே இவர் சொன்னார், சரி 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 எப்படிதான் இதை குடிக்கிறது அப்படின்னு கேட்டார். ஒரு ஒரு கிளாஸ்ல நார்மல் வாட்டர், அதுல 3 டிராப்ஸ் துளசி, 3 டிராப் மஞ்சள் போட்டு கலந்து குடி, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? 5 ml 10 ml அதெல்லாம் இல்ல, 3 டிராப்ஸ் துளசி, 3 டிராப்ஸ் டர்மரிக் கலந்து குடி. ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் நீ குடிக்கணும், காலையில 1, மத்தியானம் 2, சாயந்தரம் 1, ராத்திரி 1. சரின்னு வெறும் ஃபாலோ பண்ணி குடிச்சாரு பாருங்க. குடிச்சு இம்ப்ரூவ்மெண்ட், லிட்டல் பை லிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 14வது நாள் எந்திரிச்சு நின்று நடந்து படிக்கட்டு ஏறி வந்து எங்க கண்ணு மணிக்கு நின்று ஷேர் பண்றாரு அவரோட டெஸ்டிமோனியல். ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனியல். ஸோ அந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஒரு ஹைப், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அன்பிலீவபிளான ஒரு மோமெண்ட். அப்ப எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல ஒருத்தர் கை தூக்கிட்டு கேட்கிறார், சார் டாக்டர் கேன் ஐ ஆஸ்க் யூ a question? எஸ், என்னது? அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல, அவங்க எல்லாம் ட்ரீட் பண்ணி இவர் எந்திரிச்சு நின்று நடக்க முடியல, எப்படி சார் இந்த 20 ml உள்ள பானம் போட்டு ஐஸ் வார்ம்ல போட்டு குடிச்சு இவர் எந்திரிச்சு நடந்துட்டாரு? அதுக்கு பின்னால என்ன சார் லாஜிக் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாரு. அப்ப அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, ஓகே இது அற்புதமான கேள்வி, இதுக்கு நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கதாங்க எங்களோட ஆயுர்வேதாவோட கல்வி ஆரம்பிச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, டாக்டர் ஓகே இது வந்து ஆயுர்வேதம். ஸோ ஆயுர்வேதம்னா அது 5000 வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு ஏன்ஷியன்ட் ஹீலிங் மெடிசினல் கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப எல்லா மெடிசினல் கான்செப்டுக்கும் இதுதான் கிராண்ட் ஃபாதர்ன்னு சொல்லலாம் ஆயுர்வேதம். அண்ட் ஆயுர்வேதம் வந்து அக்கார்டிங் டு ஆயுர்வேதம் நம்ம உடம்புல 4448 வியாதிகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4448 வியாதிகளோட மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 தான். வாதம், பித்தம், கபம். இப்ப வாதம், பித்தம், கபம் அப்படின்னா காத்து, நெருப்பு அண்ட் தண்ணி. இது 3 தான் நம்ம உடம்ப 4448 வியாதிகளை ஆட்டி படைக்குது. அப்ப இந்த பொருள்ல வந்து இந்த பானத்தை வந்து தண்ணியில போட்டு டிராப் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்ச உடனே அது நேரா மூல காரணத்துல போய் அந்த 3 தோஷாவை பேலன்ஸ் பண்ணோன்னு அங்கிள் ஃபூ எந்திரிச்சு நடந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கேள்வி கேட்டவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்ப அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு கேஎல்ல, அவங்க 2 மாசமா ட்ரீட் பண்ணி என்னென்னமோலாம் பண்ணாங்களே, அவங்க ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இந்த ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னாரு, ஓகே ஓகே இந்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்க செஞ்ச விஷயம் தான் நல்ல விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க படிச்சது, அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணதெல்லாம் வந்து அந்த வியாதியை பத்தி. வியாதினா என்ன, பட பெருமுக்கான் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அட் த சர்ஃபேஸ் the end result of health issue na டிசீஸ்னா சர்ஃபேஸ் தான், அதுதான் அவங்க படிச்சது. ஆனா நம்ம பொருள் குடிச்ச உடனே நேரா மூல காரணங்களுக்கு போய் பேலன்ஸ் பண்ணிச்சு. அப்ப அவர் அந்த ஹால்ல கேட்கிறாரு, யாரு அந்த ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்ட் கேட்கிறாரு, ஒரு டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு
சர்ஃபேஸை ட்ரீட் பண்ணா வேலை செய்யுமா இல்ல மூல காரணங்களை ட்ரீட் பண்ண வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சொன்ன பதில் வந்து மூல காரணங்கள் தான், அதுதான் இந்த பொருள் செஞ்சுச்சு. அப்ப முழுக்க முழுக்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இந்த பொருள் வந்து மூல காரணத்துக்கு போய் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் மிஸ்டர் மூர்த்தியும் வந்து இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல மறந்துட்டோம். அப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டோமே, மிஸ்டர் ஃபூ வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு நாங்க வருத்தப்பட்டோம். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு மீட் வேலியில வந்து ஒரு ஹெல்த் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்புறம் நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓகே போய் தலையை கட்டுவோம் அப்படின்னு ஒரு 3-4 மணிக்கு போன கையோட அப்ப பார்த்தா கன்னு மாதிரி நிக்கிறார். யாரு? மிஸ்டர் ஃபூ. டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு ப்ரோஷர் கொடுத்து நடந்துகிட்டு இருக்காரு மத்த பூத்ல எல்லாம். அப்புறம் நான் சொன்னேன், மிஸ்டர் ஃபூ யூ ஆர் த ஒன், ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட், யுவர் டெஸ்டிமோனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு. அப்புறம் கேன் ஐ டேக் a video? Can you share the same thing? Can, no problem, Bobby. Do you know, Bobby, from 11 a.m. until 4 p.m. I am standing here அப்படின்னாரு பாருங்க. தக்கஜூட் ஆயிட்டேன் பாத்தீங்களா. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, நீ கடைசி வரைக்கும் படுக்க தான் சொன்னவங்க. இன்னைக்கு வந்து 11ல இருந்து 4 மணி வரைக்கும் எந்திரிச்சு நின்று மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு மனசு. உடல், பொருள், ஆவி அனைத்தும் IMC தான் அவருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி அற்புதமான ஒரு டெஸ்டிமோனியல். அடுத்த டெஸ்டிமோனியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேமஸான டெஸ்டிமோனியல் லேட்லி மிஸ்டர் செபாஸ்டியன். மிஸ் நிஷா போறதுக்கு முன்னாடி நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். மிஸ்டர் செபாஸ்டியன் ஷேர் பண்ணாரு பாருங்க அவரோட டெஸ்டிமோனியல். அது அற்புதம்னா அற்புதம், அவ்வளவு அற்புதம். ஏன்னா அதை வச்சு நான் மென்தால் கரைமை நிறைய மார்க்கெட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் ஐ ஸ்டார்டட் த கான்வர்சேஷன் ஆஃப் ஆயுர்வேதா வித் தட் பர்டிகுலர் டெஸ்டிமோனியல். ஓகே, மிஸ்டர் செபாஸ்டியன் அப்படி என்ன சொன்னாருன்னா, அவர் 1 வருஷமாங்க அவருக்கு இரும்பல் நெஞ்சு சளி அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தார் மனுஷன். அன்டில் அவர் பிராண்டிங்கே பண்ணிட்டார். என்ன பிராண்டிங்னா, அவர் ஃப்ரெண்டை கூப்பிடும் போது அவங்க சொல்லுவாங்களாம், பாரலாம் கூப்பிடுறாருலாம், பேசிக்கிட்டே இரும்பிக்கிட்டே பேச போறாரு, அந்த மாதிரி பிராண்டிங் பண்ணிட்டாரு வச்சுங்களேன். 1 வருஷம். அப்ப அவரு கிளினிக்ல ஃபாலோ அப் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்தா கிளினிக்ல சொல்லியிருக்காங்களாம், உங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிபி அப்படி சொல்லியிருக்காங்க, டியூபர்குலோசிஸ். இவருக்கு அப்படியே மனசு உடஞ்சு போச்சு. ஐயோ இந்த மாதிரினா வேலையெல்லாம் போயிடும், பிள்ளைங்களாம் வேற படிக்கிறாங்க, கமிட்மெண்ட்லாம் இருக்கு, இன்னும் ஆக போகுது அப்படின்னு. அப்புறம் சரி செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற கிளினிக் போயிருக்காங்க. வேற கிளினிக்ல போயிட்டு அங்க போய் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்தா அவர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்கு. இவர் கன்ஃபியூஸாவே ஆயிட்டார். அப்புறம் எப்படியோ ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து மிஸ்டர் ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அழைப்பு கொடுத்துட்டாங்க சிராம்பன் மீட்டிங்க்கு. அப்ப சிராம்பன் மீட்டிங்ல மிஸ்டர் செபாஸ்டியன் வந்து உட்காந்துக்கிட்டு மிஸ்டர் மூர்த்தி வந்து ப்ரிசென்ட் பண்றாங்க. எவ்ரி சென்டென்ஸ் மூர்த்தி ப்ரிசென்ட் பண்ணும்போது செபாஸ்டியன் இரும்புறாரு. அப்புறம் எவ்ரி சென்டென்ஸ் ப்ரிசென்ட் பண்ணும்போது செபாஸ்டியன் இரும்புறாரு. உடனே மூர்த்தி என்ன பண்ணாரு, அவர்கிட்ட போயிட்டு, சார் வாய் தொடங்க சார், இது வந்து ஓமமே போட்டுக்குங்கன்னு 2 ட்ராப் போட்டுட்டு அவர் வந்து ப்ரிசென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. யாரு? மூர்த்தி. அப்போ 1 ஹவர் மூர்த்தி ப்ரிசென்ட் பண்றாரு. அந்த 1 ஹவர்ல மிஸ்டர் செபாஸ்டியன் கொஞ்சம் கூட இரும்பல் டக்குன்னு நின்றுச்சு. அவரே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா 1 வருஷமா நிக்காத ஒரு இரும்பல் 1 ஹவர் நின்றுக்குதுன்னா பெரிய விஷயம். உடனே மீட்டிங் முடிஞ்சாலே மிஸ்டர் மூர்த்தியை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, சார் என்ன சார் ட்ராப் பண்ணீங்க, அது கொடுங்க சார், அற்புதம் சார் அப்படின்னு. அப்ப மூர்த்தி சொன்னார், இதாங்க மென்தால் கேரமே, இது 32 வெள்ளி தான் மெம்பர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கிட்டு 7 நாளுங்க, 7 days only, CURE கியோர். ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்க, டிபி. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்க, அஸ்மா. ஆனா இந்த பொருள் என்ன சொன்னிச்சு, நீ வந்து ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. ரொம்ப ஜெயனான டெஸ்டிமோனியல் வந்து மிஸ் நிஷா. இப்ப பாக்குறீங்களா ஸ்லைட்ல, அவங்களோட டெஸ்டிமோனியல் தான். இவங்கள நாங்க சந்திச்சது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட் ஜோஹோ. அங்க போயிருக்கும் போது மிஸ்டர் செல்வம் தான் இவங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க, வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்களும் ப்ரிசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இவங்களும் அமைதியா உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் டிஃபென்சிவா உட்காந்துருந்தாங்க, பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி நம்மளும் ப்ரிசென்ட் பண்ணுவோம்னு ப்ரிசென்ட் பண்ணி முடிச்சுட்டு, ப்ரிசென்டேஷன்லாம் முடிஞ்சோன்னு கடைசியா அவங்க வந்து மிஸ்டர் மூர்த்தியை பார்த்து கேட்குறாங்க, சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா சார், இந்த பொருள்ல வந்து ரசாயனம் இருக்கா, ட்ரக்ஸ் இருக்கா, சிந்தட்டிக் இருக்கா? அப்ப அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஸோ மூர்த்தியும் அற்புதமா ஆன்சர் கொடுத்து அவங்க திருப்தி ஆயிட்டாங்க. ஸோ திருப்தி ஆயிட்டோட அப்புறம் சொல்றாங்க, சார் கோச்சிக்காதீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன்னு, ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படி சொன்னா எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் ஆரம்பிக்கிறோம், கேசஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. அப்புறம் டக்குன்னு அங்கங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு சொன்னோம், ஓகே நீங்க இந்த பொருளை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்க ஸ்டார்ட் ஆன் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அவங்களோட பயணத்தை நீங்க பாருங்க. ஓகே, 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2022 ஆபரேஷன் டே ஸ்டார்ட். கேன்சர் பேஷண்ட், she was diagnosed having cancer. Then first day of chemotherapy, okay, 11ஆம் தேதி செப்டம்பர் 2022.
அப்புறம் பாத்தீங்கன்னா கீமோதெரபி போகும்போது என்ன நடக்கும்? ஹேர் ஃபால் நடக்கும், முடியெல்லாம் ட்ராப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் அவங்க கோ த்ரூ பண்ணாங்க. இட் வாஸ் அ ட்ரோமா, இட் வாஸ் அன் agony, நாட் ஈஸி ப்ராசஸ். ஓகே, வாழ்க்கையில அடிமட்டத்துல தாண்டி டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதான் கம்ப்ளீட் ஹேர் ஃபால். அப்ப நம்ம பொருளை பார்த்த உடனே அவங்க பொருளை எடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஸோ பொருள் எடுத்து ஆரம்பிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போறீங்களா? ஓகே, ஸோ இதான் என்ன பொருள் எடுத்தாங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பொருள் எடுத்தாங்கன்னா எலோவேர், குடலை சுத்தப்படுத்தி. சீபக் என்ன செய்யும்னா ஆக்சிஜன் அதிகரிக்கும், உடம்புல கேன்சர் செல் சர்வைவ் பண்ணாது. அப்புறம் பேசல் அண்ட் turmeric, அது வந்து என்ன செய்யும்? வாதம், பித்தம், கபம் அதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். நோனி, நோனி வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் ஆன்டி கேன்சர் நோனி அண்ட் டைல்யூட்ஸ் த blood. அப்புறம் கூஸ்பெரி பேஸ்ட். ஸோ கூஸ்பெரி பேஸ்டும் இது வந்து நெல்லிக்காய் இருக்கு, ஓகேங்களா? இன்னும் கூஸ்பெரி பேஸ்ட் ஜெனரலி என்னன்னா கழுத்துக்கு மேல ஹெல்ப் பண்ணும். கழுத்துக்கு மேல என்ன பிரச்சனைனா கண்ணு பார்வை, டயர்ட்னஸ், மென்டல் டயர்ட்னஸ், காது கேட்கறவங்க கூட காது கேட்குதுங்க. அப்புறம் மூக்குல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சைட்ல ப்ரீத் பண்ண முடியாது, அது கூட ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே முழுமையா உதவி செஞ்சு இன்னைக்கு இந்த ரிசல்ட்டை பாருங்க. ஓகே, முழுமையா நன்மை அடைஞ்சு அவங்க ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ் படி. ஓகே, இவங்க தான் மிஸ் நிஷா. ஷி ஹஸ் கான் த்ரூ ராக் பாட்டம் இன் லைஃப் when come to health crisis. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் நம்பிக்கை கொடுக்கல, பொருளாதாரத்துல கூட நம்பிக்கை கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன், அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க கேன்சர் கோ த்ரூ பண்ணும் போது அவங்களுக்கு வருமானம் இல்லை, படிக்கிற வயசுல இல்ல டாக்டரை சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டாங்க, வேலை செஞ்சு சம்பாதிச்சு தான் ஆகணும், அம்மா இந்த கதியில இருக்கேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த குணமாயி, ஆரோக்கியத்துல குணமாயி பொருளாதாரத்துல நல்லா இருக்கும்போது அவங்களே சொன்னாங்க டாக்டர்கிட்ட, இப்ப நீ படிக்க போ, அம்மா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. she started generating income. பாத்தீங்கன்னா ஐஎம்சி சரி, மை ட்ரீம் பிசினஸ் சரி, ட்ரூலி டச்சிங் லைஃப் அதை சொல். படி அன்மியூட் படி, மியூட் பண்ணிச்சு உங்களுக்கு. அன்மியூட். ஓகேண்ணா? ஓகே, யா யா. ஓகே, ஸோ ஆஃப்லைன் வந்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டெஸ்டிமோனியல் எல்லாம் பார்ப்பீங்க, லைவ் டெஸ்டிமோனியல். அதுக்கு மேல நீங்களும் கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க டெஸ்டிமோனியல் நீங்க ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த பொருளை இந்த டெஸ்டிமோனியல் எல்லாம் ஷேர் பண்ணி நம்மளும் 4 காசு சம்பாதிக்கலாம். 4 காசுனா 4 காசு இல்லைங்க, ஒரு ஃபார்மசி எவ்வளவு சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கு கூட நீங்க சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி உங்க பொருளாதாரத்தை வளர்க்கறது இந்த இந்த வாகனம், இந்த ஐஎம்சி மூலியமா அப்படின்னு ஷேர் பண்றதுக்கு தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர் வருவாங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் 2000 இருந்து எனக்கு தெரியும், நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல அவர் வந்து ஒரு ஜம்புவான், ஒரு ஜெயன். ஈவன் டு த எக்ஸ்டென்ட் அட் ஒன் கிவன் டைம் அவருக்கு 45,000 டவுன்லைன் கூட வச்சிருந்தாங்க. அண்ட் he already made even 15 million. பணம் வந்து அவருக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஃபேன்சி கிடையாது. இப்போ வந்து டு கிரியேட் 100 millionaires யூசிங் த ஐஎம்சி பிளாட்ஃபார்ம், அதுதான் அவரோட நோக்கம், அதுதான் அவரோட லட்சியம். ஓகேங்களா? நேரத்துக்கு அடுத்தாம நான் வந்து என்னோட பிசினஸ் பார்ட்னர் அழைக்கிறேன். ஸோ மேலும் மேலும் ஷேர் பண்றதுக்கு தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மூர்த்தி. தேங்க்யூ, நன்றி பாபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஸோ யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஓகே, ஸோ பட் நீங்க கேள்வி கேட்குற முன்னுக்கு இன்னொரு முக்கியமான டெஸ்டிமோனி, லேட்டஸ்ட் டெஸ்டிமோனி. ஸோ அதை உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். இது ஜஸ்ட் வெரி பவர்ஃபுல் மிரக்கல், அன்பிலீவபிள் ஐஎம்சி மிரக்கல் டெஸ்டிமோனி ஃப்ரம் இப்போ. எஸ், ஒரு வாரம் முன்னே நடந்துச்சு, ரைட்? ஸோ அந்த டெஸ்டிமோனியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கோல்ஸ் தான் மிஸ்டர் செல்வம் தான் அந்த டெஸ்டிமோனியை அந்த இடத்துல அவர் இருந்து அந்த ப்ராடக்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதனால நான் மிஸ்டர் செல்வம் அழைக்கிறேன், அவரோட ஓன் வேர்ட்ல அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிஸ்டர் செல்வம் அழைக்கிறேன். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஐஎம்சி. ஓகே, இந்த ஜூம்ல கலந்துருக்கிற எல்லாருக்கும் இரவு வணக்கம். நான் ஜேபியிலேருந்து ஜேபி ஐஎம்சி ஸ்டாக்கிஸாக இருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓகே, என்ன நடந்துச்சுனாக்கா இன்னைக்கு வந்து பாருங்க, கொஞ்சம் மந்தி ரூபிஸ்தா பாபிஸ்ல டெஸ்டிமனி சொன்னார். ஸோ என்னோட டெஸ்டிமனியும் சொல்லியிருந்தாக்கா நிறைய இருக்குது டெஸ்டிமனி. அதாவது
இப்போ டயபிட்டிஸா, ஹார்ட் பிளாக்கா, கிட்னிக்கா அந்த மாரி வந்து கணக்கில் அடங்காத டெஸ்டிமனி கடந்த 9 மாசமா நான் இந்த ஐஎம்சியில் இருக்கிறேன். ஸோ நிறைய டெஸ்டிமனி. இது எல்லாத்த விட இப்போ சார் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னே நான் ஃபர்ஸ்ட் சேர்மேன் மலேசியாலே முதல் சேர்மேன் சார் மிஸ்டர் மூர்த்தி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவர் தான் இந்த ஐஎம்சிக்கு என்னை டீச் பண்ணி விட்டாரு. அப்போ இதில் வந்து பல டெஸ்டிமனி நம்ம நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதில் இந்த மெடிக்கல் டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து நான் வந்து 29 கிளம்புனேன், இப்போ வந்தேன். அதாவது ஒரு மீட்டிங் 30 மீட்டிங் சத்யா சாரு, பன்னீர் சாரு, தேவா சிஸ்டர் இவங்களோட மீட்டிங்காக வந்திருந்து 30 ஒரு 50 பேர் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்ல வந்து மிஸ்டர் சேனல் மூர்த்தி பேசினாரு. ஸோ அது பிறகு மறுநாள் ஏகே டாக்டரோட மீட்டிங்கு, அதையும் முடிச்ச பிறகு சில அப்பாயின்மெண்ட் இவங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு அங்கேருந்து 1ஆம் தேதி அங்கேருந்து கிளம்புனேன். தேவா சிஸ்டர்கிட்ட வந்து விடை பெற்றுக்கிட்டு கிளம்பும் போது கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு கால் பண்ணாங்க திடீர்னு. அதாவது அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உடனே சத்யா சார் மெசேஜ் காட்டி திருப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்போ பார்த்தாக்கா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதாவது அவங்க சூழ்நிலை வந்து கடைசி கட்டத்துக்கு நிலையில வந்துட்டாங்க. ஸோ அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருந்தாங்க மெத்தில. நான் என்ன செஞ்சேன், போயிட்டு அவங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிட்டு அவங்கள அந்த உடம்புல நெத்தியில தொட்டு பார்த்தேன். அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் கடைசி நிலைமை. ஸோ அப்போ கை கால் எல்லாம் தொட்டா ஃபுல்லாக வந்து எல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்ன செஞ்சேன், உடனே அவங்ககிட்ட நான் கேட்டேன், தேவா சிஸ்டர் கிட்ட ஐஎம்சி ப்ராடக்ட் எதுனா இருக்கான்னு. கூஸ்பேரி இருக்குன்னாங்க. உடனே என்ன செஞ்சேன், கூஸ்பேரியை ஒரு பாதி கேப் கொஞ்சோடு தண்ணியில், ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப குடிக்க முடியாது, பாதி கேப்பில் கொஞ்சம் பியூரா கொஞ்சோடு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அவங்க லேசாக தூக்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 2 முடக்கு 3 முடக்கு இந்த மாதிரி குடித்தாங்க. குடிச்சு ஒரு 2 நிமிஷத்துல வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுக்கும்போது பார்த்தாக்கா அந்த கூஸ்பேரி எதுவுமே வரல, ஆனால் கொத்தா சளி வந்துச்சு, வெளியாச்சு. ஸோ அப்போ மறுபடியும் என்ன செஞ்சேன், திருப்பி அவங்க எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் வேற சிபாக்டர் இருக்காங்க. ஏன்னா எல்லா பொருளையும் வந்து நான் அந்த 30 மீட்டிங்ல வந்து வித்துட்டேன், கொண்டு வந்த 2 கொத்தா ஜெர்மனியும் வித்துச்சு. ஸோ அங்க வந்து திடீர்னு அவங்க சத்யா சாரோட ஒய்ஃபு அவங்க சிபாக்டன் ஒன்று வச்சிருந்தாங்க. அது எடுத்துட்டு வந்துட்டோன்னா அதுல ஒரு 20 ml கேப்ல ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை மறுபடியும் அவங்க குடிக்கும்போது ஒரு 4-5 முடம் குடிச்சாங்க. கொஞ்சம் தூக்கி கொடுத்தோம். ஸோ குடிச்சு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் 2-3 நிமிஷம் சென்று திருப்பியும் வாந்தி எடுத்தாங்க. அப்பயும் சளிக்கு தான் வந்துச்சு நிறையா. அப்போ கொஞ்ச நேரம் சென்று திருப்பியும் மறுபடியும் 3ஆவது தடவை மறுபடியும் கொடுத்தோம். சிபாக்டன் கூஸ்பெரி கலந்து திருப்பியும் கொடுத்தேன். ஓகே, கொடுத்துட்டு என்ன செஞ்சேன், அவங்க கை காலெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு சூடு ஏற்றுற மாதிரி தேய்ச்சி பாதத்தெல்லாம் தேய்ச்சி அமுக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பார்த்தா அவங்க உடம்பு அப்படியே திருப்பி சூடு ஏறிச்சு. சூடு ஏறி வந்தோடனே அப்போ ஒரு 15-20 நிமிஷம் சென்று கொஞ்சம் மாதிரி கை காலெல்லாம் கொஞ்சம் லேசாக அசைச்சாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, தேவா சிஸ்டர் வந்து அவங்க தூரத்தில் உள்ள ஒரு மகனோட பேரை சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே டக்குன்னு வந்து அவங்க முழிச்சு பார்த்தாங்க. அவங்க வந்துட்டாங்களோ, மகன் வந்துட்டாங்களோன்னு முழிச்சு பார்த்து தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ டக்குன்னு அந்த மாதிரி பேசி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா நல்லா உடம்பு சூடு ஏறிச்சு. அப்புறம் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு மறுபடியும் அந்த சிபாக்டனும் கூஸ்பேரியும் மறுபடியும் கொஞ்சம் கொடுத்தா குடிச்சாங்க. அதுக்கப்புறம் நல்லா நோம்பல் ஆயிடுச்சு. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு கேட்க நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்ட தோசை தான், அந்த புளிப்பு தான், அதனால தான் வாந்தி வந்துடுச்சு, நீங்கள் நல்லா இருங்க, ஓகே வரீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சிபாக்டனும் கூஸ்பேரியும் கலந்துதான் நீங்கள் குடிச்சு முடிக்கணும், வேற தண்ணி எதுவும் குடிக்காதீங்க, இதையே நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்து குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு ஒரு 45 நிமிஷம் நோம்பலாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு, ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு, சரி பார்த்துங்க இதையே கொடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொடுத்து சொல்லிட்டு அப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். தேவ சிஸ்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க சொந்தமாக எழுந்துச்சு பாத்ரூம்குள்ள நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க
அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இது ஒரு எதிர்பாராத விஷயம். என்னோட வாழ்க்கையில என்னோட சாவர வரைக்கும் நான் மறக்க முடியாத விஷயம். இது என்னன்னாக்கா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனிய நான் பார்த்தது கிடையாது. இந்த அளவுக்கு சீபாப்டன், கூஸ்பெரி வேல்யூ சும்மா 2 பொருள் தான் கொடுத்தோம். கொஞ்ச நேரத்துல ஏதோ சில முடக்கு தான் குடிச்சாங்க, கொஞ்சம் தான் குடிச்சாங்க. அதுலயே ஐஸ் கட்டி மாதிரி ஆன உடம்பு இறக்க போற நிலையில அவங்க மறுபடியும் உயிர் தெம்பு கொடுத்து அவங்கள உயிர் வாழ வச்சிருக்குனாக்கா, அவங்களுக்கு வயசு 90 வயசு. ஒண்ணு 90 வயசு அம்மா அவங்க. அப்ப இந்த அளவுக்கு அவ்வளவு குறுகிய நேரத்திலேயே அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குனாக்கா என்னால நம்ப முடியல. இதுக்கு முதல்ல வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியாக்கும் எம்டி சத்யன் பாத்தியாக்கும் தான் நன்றி சொல்லணும். இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இது உண்மையிலே இந்த அளவுக்குள்ள ஆளையே காப்பாத்தி கொண்டு வர முடியுதுனாக்கா, நம்ம நார்மலா நம்ம வீட்லயோ அப்பா அம்மாவோ சகோதர சகோதரிகள் கூட்டாளிங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கா. சாதாரண அதாவது இனிப்பு எல்லாம் சர்வ சாதாரண விஷயம். இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா மத்த மெடிசன் எடுக்கலாம் பெரிய லெவல் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐஎம்சி ப்ராடக்ட் எடுத்தாக்கா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா டக்கு 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 குணப்படுத்திட்டு இருக்கு. பல ஹார்ட் பிளாக் எல்லாம் இல்ல, பிளாக்கே இல்லைன்னு அந்த அளவுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? சோ இவங்க மறுநாள் இவங்களுக்கு வந்து டோரியா ரொம்ப பிடிக்குமா, உடனே டோரியா வாங்கி கொடுத்துருக்காங்க. மறுநாள் உட்காந்து அது இன்னொரு வீடியோ அனுப்பியிருக்கோம் சாருக்கு. அதில் வந்து மறுநாளே உட்காந்து சீரியல் பார்த்துட்டு சிரிச்சு கை தட்டி சிரிச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாக்கா அன்னைக்கு கண்டு நாங்க கொஞ்சம் லேட் ஆயிருந்து ஐஎம்சி பொருள் இல்லாத இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு 9 நாள் அவங்க இறந்து. சரிங்களா? அந்த நிலைமையில இருந்தாங்க. நாங்க பார்த்த எங்களுக்கு தெரியும். எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம். இந்த நிலையில உள்ளதை காப்பாத்தி இருந்திருக்குனாக்கா ஐஎம்சி முடிஞ்ச வரைக்கும் நான் இதுல இருந்து நான் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, தயவு செய்து ஐஎம்சிய யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் ப்ரோமோட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து எல்லா சாப்பாடுல இருந்து காத்துல இருந்து எல்லாமே டாக்ஸிக் கலந்துருக்கு, வெக்சின் குத்திருக்கோம். இதுல இருந்து நம்ம மீறி ஆரோக்கியமா ஒரு வாழ்க்கை வாழணும்னாக்கா கண்டிப்பா ஆயுர்வேதிக் பொருள் நம்ம சாப்பிட்டு ஆகணும். அதுல முதல் தரத்துல உள்ள நம்ம கம்பெனியை ஐஎம்சியை வந்து சாப்பிடும்போது இது வந்து எல்லாருக்கும் பரப்புங்க. எல்லாரோட நோயும் காப்பாற்றப்பட்டு நல்லா இருக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு வந்த மைண்ட்லிங் பீஸ் மிஸ்டர் பூவன் சார், பாபி சார், மிஸ்டர் மூர்த்தி சாருக்கு தான் இது வந்து எல்லா நன்றிகளும் நான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஐஎம்சி வளர்ந்துருக்குனாக்கா மைண்ட்லிங் பீஸ் அந்த டீம் இல்லைன்னாக்கா கண்டிப்பா இந்த வெற்றியை வந்து நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. வருமானத்தை ஒரு பக்கம் வைங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பளித்து என்னை பேச வைத்ததுக்காக மூர்த்தி சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் சார். இதுதான் என்னோட டெஸ்டிமோனி. தேங்க்யூ. நன்றி நன்றி மிஸ்டர் செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுதான். ஸோ இது வந்து ஒரு வாரம் சேர்ந்து அவங்க அனுப்பி வச்சாங்க ஃபோட்டோ. ஸோ அவங்க தான் மேடம் பாலராகினி, 90 வயசு. அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சளி, நெஞ்சு சளி, நிறையா பிளாம். ஓகே, அது டிசம்பர் 1ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகே, ஸோ இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் டெஸ்டிமோனி தான் நம்ம ஐஎம்சிக்கு. அதை தவிர்த்து இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இன்னொரு டெஸ்டிமோனி. பட் அஃப்கோர்ஸ் இந்த போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண இருக்கும். யாரெல்லாம் வீக் ஹார்ட் பிள்ளைங்க இருந்தா முடிஞ்சா பார்க்காதீங்க. என்ன அப்படின்னாக்கா இந்த பிக்சர் என்ன காமிக்குதுன்னா காலில் ஒரு காயம் பிகாஸ் ஆஃப் டயபிட்டிஸ். ஸோ இது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் கேர், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வராம நீங்க கண்டிப்பா எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப இட்ஸ் ரியலி ஒரு மிரக்கல் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 6 மாசம் முன்ன, ஓகே, ஸோ 6 மாசம் முன்ன இருந்த இதுதான் அவங்களோட டயபிட்டிஸ் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ 6 months பிஃபோர் கன்சியூம் ஐஎம்சி ஆயுர்வேதா ப்ராடக்ட். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் 6 months, ஓகே, ஸோ ஏறக்குறைய ஒரு 4ஆம் மாசத்துலேருந்து 10ஆம் மாசம், இப்போ லேட்டஸ்டா அவங்க எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு நேற்று அனுப்பி வச்சாங்க எனக்கு. ஸோ ஆஃப்டர் 6 months அவங்க அந்த நம்மளோட மிரக்கல் செட், தட் இஸ் அலோவேரா, சீபக்தோன், பேசில், துமரிக், இந்த 4 ப்ராடக்ட் தான் இஸ் மிரக்கல் செட் எடுத்து 6 மாசத்துல இதுதான் அவங்களோட கரண்ட் காலோட சிச்சுவேஷன். ஸோ இது வந்து இன்னொரு வெரி பவர்ஃபுல்லான ஒரு மிரக்கல் டெஸ்டிமோனி. எஸ்பெஷலி இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாமல் இருப்பாங்க. ஸ்பெஷலிஸ்டை பார்க்கறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா லாங் கியூ. பட் இன்னைக்கு இந்த உள்ள மலிவான ஒரு விலையில வந்து இந்த மாதிரி ஒரு
அவங்களும் B40. ஓகே, அவங்களுக்கும் பெரிய வருமானம் இல்லை. பட் அவங்க வந்து தொடர்ந்து 6 மாசமா நம்மளோட மெரிக்கல்ஸ் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஜஸ்ட் 177 மில்லி தான் ரிங்கே மலேசியா நம்மளோட மெம்பர் பிரைஸ்க்குள்ள ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை அடைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி நிறைய பேர் இந்த மாதிரி சிச்சுவேஷனை வெளியே இருப்பாங்க. ஸோ இந்த பொருள் நேரடி விற்பனையில வந்த வாசி தான் நம்ம போயிட்டு பார்த்து பேசி ஷேர் பண்றோம். இதே ஃபார்மசில வித்தாங்க அப்படின்னா இந்த விலைக்கும் கிடைக்காது. யாரும் இந்த அளவுக்கு வந்து நாலேஜ் கொடுத்து பொருளை வந்து விற்பனை பண்ண மாட்டாங்க. பட் நேரடி விற்பனையில இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கேட்கறவங்க அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இந்த ஆயுர்வேதா விஷயம். அடுத்தது இந்த IMC. சரிங்களா? ரைட். ஸோ இதோட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ யாருக்கோ ஏதோ கேள்வி இருக்குங்களா? ஸோ ஓகே, நான் இதை ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஓகே.